ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பாய்ஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் வந்து அவங்க பீச்சில் இருக்க மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் பீச்சில் மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க. இவங்க வந்து பிம் வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, பேட் வந்து பார்த்துட்ருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும். இவ்வளோ இங்கே தான் இருக்காளா. அதுக்கப்புறம் பேட்டோட ஃபோட்டோ ஷூட்ஸ் நடத்திட்டுருக்கோம். அப்போ வந்து பிம் வந்து அந்த சைடு வருவாங்க. இவங்க நினச்சி பார்ப்பாங்க, இவ தானே நம்ம கல்யாணம் நிறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஒரு அசிஸ்டன்ட் வருவாங்க. அவங்கக்கிட்ட அவங்க யாருன்னு கேட்கும்போது அவங்க வந்து பேட்டு ஆக்ட்ரஸ், அவங்க இந்த வில்லன் கேரக்டர்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பிம் வந்து பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு போயிட்டு அவங்க அப்பா கூட சண்டை போட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. நீ அவனையும் கல்யாணம் பண்ணிப்போம், நீ ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்திட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து சரி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அவன் ஏன் மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களும் அவங்க ஃபியான்சியோ வந்து ஹனிமூனுக்கு எங்கே போகலான்னு கேட்கும்போது பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் தனியாக வரைகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து அவங்க ஃபியான்ஸ் வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ வந்து பிம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறமா அவங்க வந்து பீச்சாண்ட நின்றுருக்க போது அவங்க ப்ரேஸ்லெட் வந்து தெரியாமல் கடலில் விழுந்துடும். அதை வந்து எங்கே விழுந்துச்சுன்னு இவங்க எட்டி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அவங்க சைடு நம்ம வந்து பேட் வந்து இவங்க ஏதோ சூசைட் பண்ண போகிறதா நினச்சி இவங்களை காப்பாற்றுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறமா சண்டை ஆகும். இல்லை நான் ஏன் சாக போகிறேன், என்னோடய ப்ரேஸ்லெட் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கீழே விழுந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ என்ன விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க விட மாட்டாங்க. அப்போ இவங்க நோஸை கடிச்சிட்டு உடனே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. அப்புறம் எங்கள் ரூமுக்கு வந்து சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அவங்க அப்புறமா பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுவாங்க. அவங்க பேர் வந்து போ, ஓகேங்களா. அவங்களும் ஒரு மெயின் கேரக்டர் தான், செகண்ட் கப்பலாக வருவாங்க. ஸோ அவங்க வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸி வந்திருக்கா. இல்லைடா நான் வரமாட்டேன், நான் ஒரு சில நாளுக்குலாம் ஹாஸ்பிட்டலில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட வந்து இவங்க வந்து அங்கே ட்ரிங்க்ஸ் ஏரியா மாதிரி இருக்கும், அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட பேட்டை வருவாங்க. பேட்டு வந்து பார்த்துட்டு இருக்க போது பிம் வந்து யாரோ 2 பசங்கிட்ட பேசுகிற போது இருக்கும். அந்த 2 பசங்களும் வந்து கப்பல். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறமா பேட் வருவாங்க. பேட் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறப்ப வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இவங்களோட ரூம் கார்டு வந்து இங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. பிம் வந்து அவங்க ரூமுக்கு போகும்போது அங்கே வந்து போய் தேடி பார்ப்பாங்க. பார்த்தா கார்டு இருக்காது. மறுபடியும் இவங்க வருவாங்க. அப்போ வந்து பேட் கூட வந்து சில பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. நீ எதுக்கு என் பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டுருக்க, எனக்கு கொடுக்க பிரச்சனைது, பாய் ஃப்ரெண்டா, நான் ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றணும், எனக்கு பசங்க மேலெலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இதில் நம்ம போய் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட பிம் வந்து காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ரூம் கார்டு கொடு அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பிம்மோட காதுகிட்ட போய்ட்டு குட் நைட் டாக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் ரூமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பிம் வந்து ஸ்லிம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ பேட் வந்து அவங்களும் செக்ஸியாக ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஸ்லிம் பண்ண போவாங்க. ஆனால் பிம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து தள்ளி போவாங்க. அப்போ நம்ம பேட் வந்து கிட்ட போவாங்க. அப்போ வந்து பிம்மோட நோட் வந்து அவுந்திருக்கும். அதை வந்து இவங்க டைப் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறமா பிம் வந்து எழுந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து நம்ம பேங்காக்கில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்ன நடந்ததோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பிம் நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா பேட் வந்து அவங்க ரூமுக்கு வந்தோடனே இவங்க ஃபஸ்ட்டு எபிசோடில் அவங்களோட செயின் விட்டு போயிருப்பாங்க. பிம் வந்து அதை வந்து அவங்களோட மேட் வந்து கண்டுபிடிச்சி எடுத்து கொடுப்பாங்க. இவங்க அந்த செயினை பார்த்துட்டு பார்த்துட்டு போது நம்மளோட பேட்டோட ஃப்ரெண்டு வருவாங்க. அதாச்சும் அவங்களோட மேனேஜர், எனக்கு நீ மட்டும் தான் ஃப்ரெண்ட் இருக்க, வேறு யாருமே இல்லை, மறுபடியும் நம்ம ஒன்று மேனேஜராக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து ஒரு ஐடியா தோணியிருக்கும். அவங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அவங்க அப்பாவுக்கு ஹார்ட்
ப்ராப்ளம் இருக்கும். நம்ம எப்பயும் வந்து கார்டியாலஜிஸ்ட், இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அதெல்லாம் பார்க்குறவங்க ஹார்ட் சர்ஜரி. ஸோ அவங்க அம்மாக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க நம்ம ஃபேமிலி டாக்டர் தான், போன வாரம் தான் அவங்க அப்பா வந்து செக் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இன்னொரு வாட்டி செக் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி போய் செக் பண்ணிட்டு வாங்க, நான் எல்லாமே எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, என் பேர் பேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஐயோ எங்கே போனாலும் வரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து அந்த டோர்லேருந்து எட்டி பார்ப்பாங்க. சரி எதுக்கு விளையாண்டுருக்க, உள்ளே வா அப்படின்னு சொல்லுவாங்க. எதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. எதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் பாட்டு இங்கே ஓரமாக உட்காந்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம பேட் வந்து பிம்மியை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து பிம் வந்து எழுந்து போகும்போது பேட் பின்னாடியே போவாங்க. போயிட்டு அவங்க ஒரு வால்கிட்ட நிற்பாங்க. அப்புறமா பார்த்தா இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எது திட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னோடய ஹார்ட்டை திட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நர்ஸ் வருவாங்க. எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு போவாங்க. உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு, அதெல்லாம் நடக்காது, ஏன்னா நான் தான் கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படின்னு, நீ என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்கோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி இப்போவே அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஃபேமிலிக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா பேசும்போது, இது செட் ஆகலைன்னா நீ வந்து ஃபாரினுக்கு போய் படிக்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு இவங்களும் சொல்லுவாங்க. பேட்டோட எக்ஸ்ஃபியான்சி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இது மேலே ஏன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போது, பேட் அவங்களுக்கு காரை கொண்டு சீக்கிரமாக ஸ்பீடாக கொண்டு எடுத்துகிட்டு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா பிம் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பசிக்குது சாப்பிட்டு போகலாமான்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு நூடுல்ஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. பிம் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா வந்து பேட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். சாப்பாடெலாம் வந்து சைடில் வச்சு சாப்பிடுவாங்க. அதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா பிம் வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிடுவாங்க. பேட்டோட ஃப்ரெண்டு வருவாங்க. இல்லை நான் அப்ராட் ஸ்டடீஸ்க்காக போகிறேன், நீ இனிமேல் மேனேஜரெலாம் இருக்க தேவையில்ல, நீ கிளம்பு அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு நீ அப்படி சொல்கிற, நீ எப்படிலாம் சொல்லாத, எனக்கு நீ மட்டும் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பேட் வந்து அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி வந்து கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து பேட்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதா தெரிய வரும் பேட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிம்மும் அவங்க ஃப்ரெண்டு போவும் ஹாஸ்பிட்டல் போகும்போது, இவங்களுக்கு இப்போ கல்யாணம் நினைச்சாங்க அப்படி சொல்லுவாங்க. இப்படிலாம் பேசாதீங்க, வாயை மூடிட்டு வேலை பாருங்கள், சரி அவங்க சொல்கிறது உண்மை தானே அப்படி சொல்லுவாங்க. 2 பேரும் சாப்பிட போவாங்க. சாப்பிட போகும்போது பூக்கு கால் வரும். கால் வந்துன்னே போயிடுவாங்க. அப்போ வந்து நம்மளோட பேட் வருவாங்க. பேட் வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்ருப்பாங்க. எதுக்கு நீ நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன்னு கேட்கும்போது, உங்களை பார்க்க தான் அப்படி சொல்லும்போது, இந்த மாதிரி வேலைலாம் நான் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களோட டேபிளில் வந்து இவங்க ஒரு சின்ன கேக் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போது வந்து பிம் வந்து வெளில வரும்போது பேட்டோட கார் ரிப்பேராக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நானே வந்து லிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் போவாங்க. 2 பேரும் வந்து போகும்போது 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட், இது என்னோடய அப்பார்ட்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உன்னோட அப்பார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஒரே லிஃப்ட்டில் போவாங்க. அப்போ வந்து எந்த ஃப்ளோர்னு கேட்கும்போது அதே ஃப்ளோர் சொல்லுவாங்க. 2 பேரும் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அப்போ வந்து கரண்ட் கட் ஆகிடும். ஓகேங்களா. பேட்டுக்கு வந்து ஒரே பயமாக இருக்கும். அப்போ வந்து சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரண்ட் மறுபடியும் வந்துடும். வந்தபோது நம்ம பேட் வந்து பிம்மை கிஸ் பண்ணுறாங்க. அதோட எபிசோட் 2 முடியுது.